அனைவருக்கும் வணக்கம். நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இதெல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். மீனம்ங்கிறது காலபுருஷ தத்துப்படி 12ஆம் ராசி, கடைசி ராசி 12ஆம் ராசி தான் மீனராசி. பொதுவாகவே மீனராசியில் பிறந்தவங்க நல்ல குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குருவோட ராசியில் பிறந்தவங்களே நல்லவங்க தாங்க. இந்த தனுசு ராசிக்கு மீனராசிக்காரங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேரக்டர் ஒத்து போகும். மீனராசிங்கிறது காலபுருஷ தத்துப்படி 12ஆம் வீடு, குருவோட வீடு. சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசி மீனராசி. குரு ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி. குரு 12ஆம் ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துப்படி 12ஆம் ராசி. அந்த இடத்துல குரு ஆட்சி பலம் பெறுவார். அந்த இடத்துல சுக்கிரன் உச்ச பலம் பெறுவார். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராசிங்க, ஆன்மீக ராசின்னு சொல்லலாம். மீனம்ங்கிறது ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான ராசி, நல்ல ஒரு ராசி, நல்ல குணம் இருக்கும், நிறைய உதவி பண்ணுவீங்க. இல்லாதவங்களுக்கு மீனராசிக்காரன் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா ரெட்டை மீன், அது எப்படி எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், எந்த பிரச்சனை அங்கேருந்து நழுவி வெளியே வரணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல புத்திசாலி, பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க, பயங்கர நாலேஜாக இருப்பாங்க, நல்ல குணம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க மீனராசிக்காரங்க. ஏமாலியாக இருப்பாங்க, நிறைய மீனராசிக்காரங்க ஏமாலியாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. ஆன்மீக எண்ணம், ஆன்மீக சிந்தனை, அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது, அடுத்தவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல குணம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் ராசி. அப்போ குருவோட வீட்டில் இருக்க சந்திரன் நல்ல குணமும் நல்ல மனமும் நல்ல உடல் அமைப்பும் உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஆனால் இந்த வருடம் பாருங்கள், உங்களுக்கு நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2025 பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் பிரச்சனை சந்திச்சிங்க. அடுத்தவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க. ஆனால் உங்களுக்கே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நிலைமை அந்தளவுக்கு படுமோசமாக போயிடுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சிக்கலை சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா ஜென்ம சனி உங்களை போட்டு ஆட்டி படைச்சிருச்சு. உங்களை போட்டு ஒரு உருட்டு எடுத்திருப்பார், உங்களை புழிஞ்சு எடுத்திருப்பார் சனி. ஏன்னா ராசி மேலே சந்திரன் மேலே சனி வந்ததுன்னா இருட்டுக்குள்ளே போய் மாட்டின மாதிரி இருக்கும். 4 பக்கம் என்ன சுற்றி 4 பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். கூட இருக்கவங்க குளிப்பறிப்பாங்க, கூட இருக்கவனே ஏமாற்றுவான், நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. பணத்துக்காக நிறைய துரோகத்தை சந்திச்சு இருந்திருப்பீங்க. நிறைய துரோகம் உங்களுக்கு நடந்திருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட இருக்கவனே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனராசிக்காரங்க நடந்தது இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, மன நிம்மதி இல்லாமல், ஹெல்த் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு உடம்பு டயர்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு இருட்டடைஞ்ச மாதிரி இருந்திருப்பீங்க, உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சனி தாக்கத்தை கொடுப்பாருங்க. அந்தளவு சனியோட தாக்கம் அப்படி தான் இருக்கும் ஜென்ம சனி காலகட்டங்கள். 2025 உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா 2025 மார்ச் ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு அப்படியே நெகட்டிவ் அதிகமாக போயிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகமாக போயிருக்கும். அப்படியே மூலமாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு கெட்ட விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வருடம் ஒரு சில பாதிப்பில் இருந்தாலும், ஒரு சில பேர் மீனராசிக்காரங்க பாதிப்பில் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் பாருங்கள், ஒரு 100 பேர்னா 95% மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனை தான். ஒரு 2 ஒரு 2, 3, ஒரு 5% தான் தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி போயிட்டு இருந்திருக்கும். ஜாதகத்தில் சனியும் நல்லா இருந்திருப்பார், சந்திரன் நல்ல அமைப்பிலிருந்து லக்னாதிபதி பலமாக இருக்கிறவங்க தான் தப்பிக்கிறாங்க. பொதுவாக லக்னாதிபதி நல்லா இருந்து, ராசிநாதன் நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து, சனி ஜாதகத்தில் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டால் 7.5 சனியில் பெரிய பாதிப்பு இருக்காது. அது யாருக்கு அமையும்னா எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. 100 பேர்னா ஒரு 2 ஒரு 3 பேரில் ஒரு 5 பேருக்கு தான் அமையும். அவங்க தான் ஒரு சில பேர் தான் நல்லா இருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, சொத்து வாங்கியிருக்காங்க, நிலம் வாங்கியிருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அமையாது. 95% 95% மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனை தான், பஞ்சாயத்து தான், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்கமான வேலையில் நிம்மதி இல்லை, வேலையில் ஒர்க்லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்குது, உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, வேலை செய்கிற இடத்துலலாம் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. அந்த மாதிரி விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருக்குது. இதெல்லாமே இந்த வருஷம் மாறும், கவலைப்படாதீங்க. ஏன்னா ராசியில் இருக்க சனி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சோதனையும் ஏகப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பார். இந்த வருடம் ஜூன் மாதம் பாருங்கள், உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறார். உங்கள் ராசிநாதனே குரு தான். அவர் 5ஆம் இடத்துக்கு போய் உச்ச நிலை அடைகிறார். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு, சனியும் பார்த்துடுறார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. சரிங்களா? அது 12ஆம் இடத்துல இருக்க ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்க கேதுவெல்லாம் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதே சனி தான். ஒரு சில பேத்துக்கெல்லாம் ஜாதகத்தில் 6, 8 தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நிலமை ரொம்ப ஒஸ்ட்டுன்னே சொல்லாங்க. படுமோசம், படாத பாட்டுப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அசிங்கமான பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி கிடையாது, சரியான தூக்கம் இல்லை. இல்லை வீட்டில் பாருங்கள், நிறைய மீனராசிக்காரங்க வீட்டில் பெட்ரூம்லேயும் பாத்ரூம்லேயும் போய் தனியாக அழுதவங்க தான் ஜாஸ்தி. வெளியே சொல்ல மாட்டாங்க, அவங்க அழுகிறது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களோட குணம் அப்படி, வெளியே சொல்ல மாட்டாங்க. தன்னைத்தானே வருத்தி, தன்னைத்தானே இது பண்ணி அழுதாலும் புலம்புனாலும் அடுத்தவங்கள்ட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே மறைச்சி வைப்பாங்க.
அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நடந்ததுங்க. கண்ணீர் விட்ட மீனராசிக்காரங்க ஏராளமான பேர். இதெல்லாமே இந்த முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். அதை முழுசாக விலகலினாலும் ஓரளவுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை ஓரளவு சால்வ் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக தப்பிக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு பாதி பிரச்சனை விலகிருச்சுனாலே ஈஸியாக சமாளிக்க முடியும். இப்போல்லாம் உங்களுக்கு 100% பிரச்சனை, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வேலை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க மீனராசிக்காரங்க. ஒரு சில பேர் நல்ல வேலையிலிருந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கல, அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் கிடச்சிட்டு இருக்கு. நீங்கள் பண்ண நல்லது அடுத்தவங்க கிரெடிட் வாங்கி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சொந்த தொழிலில் வந்து நிம்மதி கிடையாது, அப்படியே போட்டு அழுத்துற மாதிரி இருக்குங்க. மன அழுத்தம் ஜாஸ்தி உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் போயிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த வருடம் 2026 ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், சரிங்களா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான பீரியடாக இருந்தாலும் ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக சில மாற்றங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசி பார்த்துருவார், உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும். இருட்டுக்குள் இருக்கீங்க, ஒரு சித்திரவதையான வாழ்க்கை, ஒரு நரக வேதனையான ஒரு வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் வரும். ஒரு அடித்த ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸான ஒரு லைட்டு, நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம், நல்ல ஒரு லைட் உங்கள் மேலே அடித்து அப்படி வெளிச்சம் பட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் உங்களுக்கு அமையும், சரிங்களா? அப்போ சனினால பெருசாக பாதிப்பு கெடுதல் பண்ண முடியாது, கெட்டது பண்ண முடியாது. அப்போ ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்கும், கவனமாக இருங்க. வேலையை விட்டுற வேண்டாம், தொழிலுக்கு எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லவ்ங்கிற பேரில் ஏமாந்தவங்க மீனராசிக்காரங்க ஏராளமான பேர், தோல்வி சந்தித்தவங்க ஏராளமான பேர். லவ்னாலே பிரச்சனை, காதல்னாலே பிரச்சனை அதிகமாக வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வேலையில் பிரச்சனை, வேலையை நிம்மதி கிடையாது. சொந்த தொழிலில் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையாட்கள் வேலை செய்கிறவங்க உங்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க, நல்ல வேலையாட்கள் கிடச்சிருக்க மாட்டாங்க, வருமானம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். இந்த 2025 மீனராசிக்காரங்க மறக்க முடியாத வாழ்க்கையாக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும், அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக மாறும், பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும், சரிங்களா? அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை, புதிய பிரச்சனை இனிமேல் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரதான் பார்ப்பீங்க தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா வேலையை விட்டுற வேண்டாம், இருக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும், உங்களுக்கு லைஃப் கம்ப்ளீட்டாக மாறும். சொந்த தொழிலில் புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம், இருக்கிற தொழில் வந்து கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக்க முடியும். போதிய அளவுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும், நிச்சயமாக சமாளிப்பீங்க, சரிங்களா? லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. புதுசாக லவ்ங்கிற பேரில் ஏதாவது யாராவது என்ட்ரு ஆனாங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரச்சனை தான். அதனால் புதுசாக லவ் வருதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க விட்டு கொடுத்து யாருக்கோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. நிச்சயமாக உங்களால் சமாளிக்க முடியும், சரிங்களா? அதனால் இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு வருடமாக இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலையே இல்லை, ஒரு 6 மாதமோ 7 மாதமோ ஒரு 3 மாதமோ வேலை இல்லாமல் வீட்டோட முடங்கி கிடக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் தான் இந்த வருடம். காசு பணத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை அதெல்லாம் இருந்தால் கூட அதை நிச்சயமாக இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா மீனராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல மாற்றமே கிடையாது. நீங்கள் என்ன நட்சத்திரம் பாருங்கள் ஃபஸ்ட்டு, சரிங்களா? உங்கள் வயசு என்ன? புரட்டாதி நட்சத்திரமா, உத்திரட்டாதியா, இல்லை ரேவதியா? உங்கள் வயசு என்ன? என்ன தசாபுத்தி போகுது? என்ன கிரகங்களை உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது? இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன பிளானெட்டு உங்களை இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு? அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைக்கும். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 2 இது பார்க்கணும். அதாவது ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி ரொம்ப முக்கியம், கோச்சார பலன். கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில்னால ஒரு சில பேருக்கு 6-8 தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நிலைமை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும், கிரிட்டிக்கலாக இருக்கும். அவங்களுக்கு தான் கடன் பிரச்சனை, எதிர்ப்பு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அசிங்கமான நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது, அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்து இவங்க மாட்டிக்கிறது எல்லாம் நடந்திருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கூட அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். கெட்ட விஷயங்கள் விட்டு அப்படியே நல்ல விஷயமா உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாமே 2 தான், சரிங்களா? 2 கண்ணு, 2 கை, 2 கால் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் கோச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் தசாபுத்தியும் பார்க்கணும். அதாவது ஒரு வண்டி வந்து 2 சக்கரம் இருக்கும், காருன்னா 4 சக்கரம், முன்னாடி 2 பின்னாடி 2, 2 வீலர்னா முன்னாடி 1 பின்னாடி 1. அது ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரம், இன்னொன்று தான் தசாபுத்திங்க. அப்போ இது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க, ஒரு சில பேர் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கலைங்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகம் கெட்டு போயிருக்கு, ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கலைன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், நல்ல தசாபுத்தியா கெட்ட தசாபுத்தியா, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இனி என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன பண்ணலாம், எப்பப்போ உங்களுக்கு டைம், அதாவது எந்தெந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்ல நேரம்னா நீங்கள் நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், கெட்ட நேரம்னா அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக இருந்துக்கலாம். அவ்வளோதாங்க வித்தியாசம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.